சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தேஜா பாப்பா, அண்ணி, அண்ணன் 4 பேரும் திருநகரில் உள்ள பர்மா காலனி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த அம்மன் பேர் முத்துமாரியம்மன். சூப்பராக இருக்குல்ல? கோபுரத்தை பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். வருஷம் எங்கள் கோயிலில் கருப்பசாமி, கரகம், அக்னி சட்டி எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. தேஜா பாப்பாவும் நாங்களும் இந்த சைடை வந்து சாமியை பார்த்துட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொட்டடிக்க ஆரம்பித்தோடனே எங்கள் ஏரியா பசங்க ஃபுல்லாக ஜாலியாக வைப் பண்ணாங்க. அவங்க வைப் பண்ணுறதை பார்க்கும்போது நம்ம காலே நிற்க மாட்டேன்ட்டுருச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் வந்தோடனே கையில் வச்சுருக்கிற பூவை கொண்டு போய் நான் கொடுத்து துணீர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணி போய் விபூதி வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மனை பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இப்படி தான் எப்போயுமே சிரிச்ச முகத்தோட க்யூட்டாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அம்மன் நேரில் பார்க்கும்போது. அப்புறம் போய் தேஜா பாப்பாவும் அவங்க அப்பாவும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. தேஜா பாப்பா கையில் அந்த பூசாரி ஒரு பூ எடுத்து கொடுத்தாரு. அது அவ்வளோ அழகாக தேஜா பாப்பா பிடிச்சி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். சூப்பராக பிடிச்சி கொண்டு வந்தாங்க அந்த பூவை, க்யூட்டாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மஞ்சள் தண்ணி எங்கள் அண்ணி வந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்க. கருப்பு, அக்னி சட்டி, கரகம் 3 பேத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு தேஜா பாப்பா, அவங்க அப்பா, அம்மா 4 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. 3 பேருக்கும் அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதம் ஃபுல்லாமே திருவிழா மாதன்றனால ஒவ்வொரு திருவிழாக்காக போகும்போது சூப்பர் வைப்பாக ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆனோடனே அம்மன் வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. அம்மன் கோயிலுக்கு வந்தோடனே நாங்கள் எல்லோரும் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கருப்ப சாமியை நல்லா கும்பிட்டுட்டு, கருப்பருக்கு அப்புறம் பிள்ளையார் அவங்க எல்லாத்தையும் நல்லா கும்பிட்டோம். பிள்ளையார், அம்மன், சிவன், ஆஞ்சநேயர், முருகன், நாகம்மன், முருகன், தட்சணாமூர்த்தி ஐயா எல்லாத்தையும் கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலை திரும்பி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சின்ன பிள்ளைலேருந்து இந்த கோயிலுக்கு போகிறோம்ல, சூப்பராக இருக்கும். இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ மனசு நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சோடனே நாங்கள் பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, நன்றி. அப்புறம் சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.